ளுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். இந்த 5வது நாள் ஜெபத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக, இந்த நாளிலும் கர்த்தருடைய அளவில்லாத மகிமை நம்மை ஆளுகை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. ஆமென். எங்கோ 2-3 பேர் அவருடைய நாமத்தினால ஒருமனப்படுகிறோமோ அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் இந்த நாளில் ஒரு மனமாய் நாம் இணைந்து ஜெபிக்க ஜெபிக்க ஆமென், நம்முடைய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, குடும்பங்களிலே பரிசுத்த ஆவியானவர் பலமாய் அசைவாடும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கிருபை பெருகிறது. கர்த்தருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். எல்லா தடைகளும் உடைவதாக. ஆமென். மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. பரம் திறக்கப்படுவதாக. தேவ ஆவியானவர் பலமாய் எங்கள் நடுவில் இந்த நாளிலே கிரியை செய்வீராக. இந்த 5வது நாளில் உம்முடைய முகத்தையே நாங்கள் நோக்கி நிற்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் வாழ்க்கையில் ஏதாகிலும் செய்வீர் என்று உம்மை மாத்திரம் நம்பி உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே. தேவரே, நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத ஆண்டவரே. ஆமென். வல்லமை உள்ளவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமையின் பிரகாசமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாளில் ஜெபிக்கிறதற்கு நல்ல ஜெப ஆவியை கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் பொழிந்தருளும்படியாக, ஒரு மனதின் ஆவியானவர் ஒவ்வொருவர் நடுவிலிருந்து செயல்படும்படியாக, வைராக்கிய வாஞ்சையாய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாவில் இருந்து கிரியை செய்யும்படியாக அப்படியே ஸ்தோத்தரிக்கலாம் ஸ்தோத்தரிக்கலாம் ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபித்து ஜெபித்து கர்த்தர் நமக்காக செயல்படுகிறது நம்முடைய கண்கள் காணட்டும். ஜெபித்து ஜெபித்து எல்லா தடைகள் உடைகிறதை நம்முடைய கண்கள் காணும்படியே கர்த்தர் கிரியை செய்யட்டும். ஆமென். அதிசயங்களை கர்த்தர் வெளியரங்கமாக்கட்டும். ஆமென். அவருடைய கரத்தின் வல்லமைகளை, கிரியைகளை கர்த்தர் வெளியரங்கமாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், பரிசுத்தரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், பிதாவே மை ஸ்தோத்தரிக்கிறோம், சர்வ வல்லமை உள்ளவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், சர்வதிகாரம் படைத்த தெய்வமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கும் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுமா? உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா.
நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீரென்று நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீரென்று நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். சொல்லுவோமா? நிச்சயமாய், நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீரென்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிரு. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அந்த வார்த்தையை, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுங்க அந்த வார்த்தை. ஆண்டவரே, உம்மைதான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மையன்றி எங்கள் வாழ்க்கையில் வேறு யாரும் இல்லை. ஆண்டவரே, எங்களுக்கு உம்மை விட்டா வேறு ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை. உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிறது உமக்காக. ஆண்டவரே, நாங்கள் நிற்கிறது உமக்காக. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எல்லா காலத்திலும் செயல்படுகிறவர், கிரியை செய்கிறவர் நீர். ஆண்டவரே, இந்த 5வது நாள் ஜெபத்திலும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் கிரியை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். உம்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உயர்ந்த அடைக்கலமாய் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்காக உம்முடைய கிருபைகளுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் நல்லவராக இருக்கிற தெய்வம் அல்லவோ. ஓ, இந்த 5வது நாளில் உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்காக, உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக, உம்முடைய மகிமைக்காக எதிர்நோக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய அளவில்லாத பிரசன்னம் இப்பொழுது நிரப்புவதாக, பரம் திறக்கப்படுவதாக. ஆமென், ஆமென். இந்த நாளிலே கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் உம்முடைய ஜனத்திற்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல கரம் தட்டி ஆமென், கர்த்தர் எனக்காக கிரியை செய்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ரிகவதிரபோ சம்தரதிரகசியாதனரோ ரீவல் பௌடம ரதுரவலகசியாதனரா ரிக லௌடமா ரத்துல் கடரகசியா ஏகம் தரோதரபலவா ரிகவரவலவோ ஷவரதரகசியாதனரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த 5வது நாள் ஜெபத்திலும் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அநேகரை கர்த்தர் ஆமென் தமது கிருபைகளினாலே நிரப்ப போகிறார். ஆமென். ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்தரிக்க கர்த்தர் அநேகர் மேலே அதிகாரத்தை இன்றைக்கு வைக்க போகிறார். ஆமென், ஆமென். இந்த ஜெப நாட்கள் ஒரு சவாலான நாட்களாக இருக்கும். அவன் ஜெபத்தை தடுக்கும்படி சத்துருவானவன் பல கோணங்களில் அவன் திட்டமிட்டு செயல்பட்டாலும் அவன் ஆவியானவர் தம்முடைய ஜனத்திற்காக ஜெயக்கொடி ஏற்றுவார். எனவே போராட்டத்தின் மத்தியிலே நாம் ஜெபத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீங்க. அவன் நிந்தைகளின் மத்தியிலே நாம் தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், அவமானமாக இருக்கட்டும், தலைகுனிவாக இருக்கட்டும், ஆனால் நாம் அமர்ந்திருக்கிறது தேவனுடைய
பாதம் என்பதை மறக்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எலியா ஆகாப்புக்கு முன்பதாக நின்று பார்த்தான். அவனால் முடிந்ததை சொல்லி பார்த்தான். இல்லை, இப்போ எலியா கேரி தாற்றண்டையில் கர்த்தருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறான். ஏன் ஆண்டவரே, நான் போராடினது போதும் ஆண்டவரே, நான் பிரயாசப்பட்டது போதும் ஆண்டவரே, நான் பேசி பார்த்தது போதும் ஆண்டவரே, நான் மாற்றணும்னு நினைத்தது போதும் ஆண்டவரே, இனி நீர் கிரியை செய்யும்படியாக உங்கள் பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிறப்பா. இனி நீர் எனக்காக செயல்படும்படியாக உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவரே என்று சொல்லி ஆமென். கர்த்தர் செய்வாரானால், கர்த்தர் கிரியை செய்ய துவங்குவாரானால் எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. ஆமென். கர்த்தர் கிரியை செய்ய துவங்குவாரானால் எந்த காலத்தினாலும் அதை மாற்ற முடியாது. ஆமென். அதே போலதான் இன்றைக்கும் நாம் போராடினது போதும், நாம் முயற்சி செய்தது போதும். எலியாவை போல தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படியா இந்த 40 நாள் ஜபத்தை ஆவியானவர் நமக்கு ஒழுங்குபடுத்தி தந்திருக்கிறார். ஒருவேளை இந்த ஜப நாட்கள் உங்களுக்கு போராட்டமாய் சவாலா இருக்கலாம். ஆனால் அந்த சவால்களின் மத்தியிலே நீங்கள் நின்று கொண்டு நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நின்று கொண்டு நான் உங்களுக்காக செய்கிற கிரியைகளை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண துவங்குவோம், ஸ்தோத்திரம் பண்ண துவங்குவோம். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய காரியங்கள் என்னவா இருக்கட்டும், கடன் பாரமா, பிள்ளைகளை குறித்த கவலையா, எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு நான் போராடினது போதும், இப்போது நீர் எனக்காக கிரியை செய்ய போகிறீர் ஆண்டவரே சொல்ல போகிற எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தரை ஸ்தோத்தரிக்க துவங்கலாம். ஹல்லேலூயா. ரகதமா சந்தரபல ஹப்சைதரகதனா ரிகபல் பௌடமரதுரபல சந்துரேதனரா. ஹல்லேலூயா. தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவர் மேலே விண்ணப்பத்தின் ஆவியாய் வந்து அமருவீராக. உம்முடைய ஜனங்கள் ஜெபிக்கும்படியாய் நாவின் கட்டுகள் அவிழ்வதாக. எஸ் ஜீசஸ். அப்படியே ஜெபிக்க துவங்குவோமா? ஹல்லேலூயா. எல்லா தடைகள் உடைக்கப்பட்ட சபிக்கப்பட்ட கிரியைகள் அழிக்கப்படுகிறது. தேவ மகிமை ஜெபிக்க ஜெபிக்க வெளிப்படுகிறது. ஒவ்வொரு ஆவி ஆத்துமா சரீரத்திலே கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னம். ஆவி ஆத்துமா சரீரத்திலும் ஆவியின் பலன், ஆவியின் பலன், ஆவியின் பலன். எந்த சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போகாதபடி எதிர்த்து நின்று போராடும்படியான ஆவியின் பலனை ஆவியானவர் இன்றைக்கு வைக்கிறார். ஹல்லேலூயா. எதை கண்டும் சோர்ந்து போகாமல் ஆமென் துணிந்து நிற்கும்படியாக ஒரு பால சிங்கத்தை போல, ஹல்லேலூயா, இறையை கண்டு கர்ஜித்து பீறி போடுகிற பால சிங்கத்தை போல தேவ சமூகத்திலே ஆமென் பின்வாங்காமல் நிற்கும்படி, ஹல்லேலூயா, பின்னிட்டு பாராமல் நிற்கும்படி, லெக்கை பார்த்து ஓடும்படி பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியத்தின் ஆவியாய் ஒவ்வொருவர் மீது வந்து அமருகிறார். ஹல்லேலூயா. இதனால் ஜெபத்தில் ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் வைக்கிறார். சோர்ந்து போகாத. சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும், உன்னில் இருக்கிற தேவன் பெரியவர். உன் சூழ்நிலையை காட்டிலும் உன்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். உன் பிரச்சனைகளை காட்டிலும் உன்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. உன்னை சுற்றி நிற்கிற மனிதர்களை காட்டிலும் உன்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். ஓ ரகபபல திகபரபலதரா ரிகபரபரபலபோ ஷபலபரபலபா ரிகபபல தரதரமன ஷிகலதரனா ரிகபரபலபோ ஷபரஹசியாத்துனரோ ரிகலதமன சந்தரதரஹசியாத்துனரா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ரக்கபலபரபலபோ ஷபரபரபரபரபரபலதுரபல ரக்கபரஹசியாத்துனரோ ராம்தரதினஹசியாத்துனரா. ஆமென், 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 ஆமென். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை.
உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. இயேசுவே சத்தம் உயர்த்தி இயேசுவே. ஆமென். அவருடைய வல்லமை உள்ள நாமத்தை அப்படி உச்சரிக்க துவங்குவோமா? ஆமென். வானத்திற்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்தவருடைய நாமத்தை உச்சரிக்க துவங்குவோமா? சொல்லுங்க, இயேசு என்கிற நாமத்தை உரத்த சத்தத்தோடு தொனிக்க துவங்குங்க. அவருடைய நாமத்துக்கு முன்பதாக சகலமும் அடிபணிகிறது. அவருடைய நாமத்திற்கு முன்பதாக பெரும் காற்றும் அடிபணிகிறது. அவருடைய நாமத்திற்கு முன்பதாக சங்கிலிகள் தெரிப்புண்டு போகிறது. அவருடைய நாமத்திற்கு முன்பதாக வியாதிகள் மடங்கி அமருகிறது. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமத்துக்கு முன்பதாக எல்லா கட்டுகளும் எப்பேற்பட்ட வியாதிகளும் ஒன்றுமில்லாமல் மறைகிறது. சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுவே உங்க நாமம் இந்த 5வது நாள் ஜெபத்திலே எங்கள் மூலமாய் உயரட்டும். உங்க நாமம் உயர உயர பிசாசின் கிரியைகள் ஒன்றுமில்லாமல் செயல்படாமல் செயலற்று அழிந்து போகட்டும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செயல்படும்படியாக உம்முடைய கரத்தின் வல்லமே பார்க்கும்படியாக உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆமென். எல்லா சத்துருவின் வல்லமைகளை இன்றைக்கு அழிவதாக. இயேசு என்கிற நாமத்தில் இருக்கிற ஜெயத்தை எங்கள் கண்கள் காணட்டும். மலை போல் நிற்கிற பிரச்சனைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போவதாக. அந்தகார கிரியைகள் இப்பொழுது அழிவதாக. எல்லா இருளின் ஆதிக்கங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும். தேவ மகிமை, கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை, ஆமென் ஆமென், இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலே வெளிப்படுகிறது. ரக்கப ஷிகரதினரபலதரா ரிக்கவரபல் பௌடபரதரகசியாத்துனரோ ரிக்கவல் லௌடம் ஷைதேரகசியாத்துனரா. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் மௌனமா இல்ல, கர்த்தர் பார்த்தும் பாராதவர் போல இல்ல. ஆமென். நீ ஜெபிக்கும்படி அவர் உன்னை நெருக்கி ஏவுகிறார். ஹalleluya. நீ ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறார். ஆமென். நீங்க
தேவ சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்று உங்களுக்காக அவர் எதிர்நோக்கி வந்து நிற்கிறார். ஆண்டவர் எதிர்நோக்கி வந்து நிற்கிறார். என் மகள் என் சமூகத்தில் காத்திருப்பாள் என்று ஆண்டவர் எதிர்நோக்கி வந்து நிற்கிறார். என் மகன் என் பாதத்தில் காத்திருப்பான் என்று காத்திருக்க காத்திருக்க நான் யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காத்திருக்க காத்திருக்க நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரிகாபால ஷகரதனா ஹalleluya. உன் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உன்னை ரட்சிக்கவும் கர்த்தருடைய ஆவியானவர், ஆமென், வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர், சர்வ அதிகாரம் படைத்த தேவன் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புகிறீங்க? அவர் எனக்காக யுத்தம் செய்யும்படியா எழுந்தருளி இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி ரிகபாபா ஷிகலதிரபலபா ரிகபரபலபா. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஈட்டியோடும் பட்டயத்தோடும் ரட்சிக்கிறவர் அல்ல. அவரை நம்பி அவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிற பிள்ளைகளுக்காக அவர் பயங்கரமானவைகளை செய்கிறவர். ஹalleluya ஹalleluya. ஈட்டியை கொண்டு பட்டயத்தை கொண்டு உனக்காக அவர் போர் செய்வது இல்லை. ஆமென் ஆமென் ஹalleluya. எந்த ஜனம் அவருடைய சமூகத்தில் தாழ்த்துகிறார்களோ, அவர்கள் தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்களுக்காக தமது காற்றுக்கு கட்டளை இடுகிறவர், தமது மேகங்களுக்கு கட்டளை இடுகிறவர், ஆமென், தமது தூதர்களுக்கு கட்டளை இடுகிறவர், தமது அக்கினிக்கு கட்டளை இடுகிறவர். ஹalleluya. ஓ யோ ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, இதோ இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரக்கபபல ஷிகரதலரமா ரிகபலதரமா ஷகரபலதரா ரிகபபலதிரமனா. ஆமென். இந்த 5வது நாளிலே ஆமென் ஜெபிங்க ஜெபிங்க. இனி யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். ஒரு வல்லமையுள்ள ஜெபாவி அநேகரை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. ஒரு அக்கினியை போல அநேகர் மேல கர்த்தருடைய தீபம் விழுந்து கொண்டிருக்கிறது. ஓ ஜெபாவி அநேகர் மேல நெருப்பு போல வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரக்கபபா ஷிகரதா. இனி கொஞ்ச நேரம் நல்ல ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ரிகபாபா ரிகரதிரபலபோ ஷபரபரபலபா ரிகபரபலபோ தியாரதனரா. எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது. சபிக்கப்பட்ட கிரியைகள் அழிகிறது. தேவ மகிமை தேவ மகிமை ஆவியானுடைய பலத்த மகிமை. ரிகா லீதரபோ ஷபரபலபோ திரிபிகபரபலபா. ஓ அந்நிய பாஷை அடையாளம் பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள் பேசுங்க. கிருபை பெற்றவர்கள் அந்நிய பாஷை அடையாளத்தோடு பேச துவங்குங்க. ரத்தல் கமனோ ஷந்தல் கடரபலதரா ரீ லவுடப ரகத்தியாக்கனா. ஒருவன் உன் பேல் கை போடாதபடி ஆமென் கர்த்தருடைய அபிஷேகத்தை வைக்கிறார், அபிஷேகத்தை வைக்கிறார். ஹalleluya ஆமென். பரலோகத்திலிருந்து அநேகர் மேல கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. வானம் திறக்கப்பட்டாயிற்று. நீ எந்த இடத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார் சகோதரா. ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். ரிகபல ஷிகரபா. உனக்காக ஒரு வல்லமையுள்ள அபிஷேகம் இன்றைக்கு ஊற்றப்படுகிறது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற தைல குப்பி இன்றைக்கு உனக்காக உடைக்கப்படுகிறது. ஆமென் 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 ஹalleluya. ஜெபாவி ஊற்றுகிறார், ஜெபாவி ஊற்றுகிறார். ரக்கபல ஷிகரல திகமன திரபலபரபலபா ரௌடபரதுரபல சந்துராதனரா. ஹalleluya 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 ஹalleluya. ரத்தம் செய் ரத்தம் செய். இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிற வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. இயேசுவின் ரத்தத்தில் இருக்கிற வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. மரணத்திற்கு பாதாளத்திற்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் ரத்தம் ஜெயம் எடுக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஹalleluya. அந்தகாரங்களை அழிக்கிற இயேசுவின் ரத்தம் ஜெயம் எடுக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். இப்பிரபஞ்சத்தின் கிரியைகளை சங்கரிக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் எடுக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆவி ஆத்தும சரீரத்திலும் கர்த்தருடைய ரத்தம் ஆளுகை செய்யட்டும். சிறு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ரத்தம் ஆளுகை செய்வதாக. ஆமென். வாலிப பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ரத்தம் ஆளுகை செய்வதாக. ஆமென் ஆமென். முதியோர் மேல கர்த்தருடைய ரத்தம் ஆளுகை செய்வதாக. ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, மகிமை ஆவியானவரே, ஆமென். கர்ப்பஸ்திரீகள் மேல கர்த்தருடைய இரத்தம் ஆளுகை செய்வதாக. முதியோர் மேல கர்த்தருடைய இரத்தம் ஆளுகை செய்வதாக. ஓ ரிகபபபலதிரபரபலபோ ஷபரபலபா. ஹalleluya. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே இரத்தமே இரத்தமே
இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே விலையேற பெற்ற. ஆவியானவரே இயேசுவே உம்முடைய இரத்தம் ஒவ்வொருவர் மீது வந்து அமரட்டும். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமைய தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கோடி. ஆமே ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம். ஆட்டுக்குட்டியானவரே ஆமே வார்த்தையா இருக்கிற எங்கள் தெய்வமே ஆமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிறைப்பட்டு போன சீயோனே, சிறைப்பட்டு போன சபையாரே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே. இரத்தமே இரத்தமே ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், எங்களுக்காக நன்மைகளை பேசுகிறவருடைய ரத்தம். ஆமே தீமைகளை நன்மையாக மாற்றுகிறவருடைய ரத்தம். ஆமே அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுகிறார், தீமைகளை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை உனக்கு நிரந்தரம் இல்லை, இந்த போராட்டம் உனக்கு நிரந்தரம் இல்லை, இந்த சிறையிருப்பு உனக்கு நிரந்தரம் இல்லை. ஆவியானவர் உன் சிறையிருப்பை திருப்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிறைப்பட்டேன் ஆமென், நான் சத்துருவின் பிடியில் இருக்கிறேன் என்று எண்ணாதே. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னை விசேஷமாக விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிகா தௌடபா சந்துராதனரா ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மீது நீட்டப்பட்டிருக்கிறபடியே ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்முடைய பலத்த ஆளுகை வெளிப்படுவதாக. அசுத்தங்கள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு விட்டு கொடுக்கிறோம், கர்த்தருடைய வல்லமைக்கு விட்டு கொடுக்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே விலையேற பெற்ற. ஆமே பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியோ. பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம். சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே, சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. இரத்தமே இரத்தமே ஓரா காலா திரபல போஷபரபலபரா திரபரபல கதரபல கசியாத்திரரா ரிகபாபல ஷகவரதலரா. கர்த்தருடைய தீ விழுவதாக, கர்த்தருடைய அக்கினி விழுவதாக, பரலோக அக்கினி விழுவதாக, சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்த அக்கினி விழுவதாக. ஆமென். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருடைய முகத்தின் ஒளி ஒவ்வொருவர் மீது பிரகாசிப்பதாக. அக்கினி ஜுவாலையா இருக்கிறவருடைய அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மேல விழட்டும். ரிகா மௌடமரதுரா. ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் அக்கினி காற்றாய் வெளிப்படுவீராக. ஆவி ஆத்தும சரீரத்தில் ஒரு தொடுதல் உண்டாகட்டும். ஆவியின் விடுதலை, ஆவியின் விடுதலை. ரேபா பாபா ஷிகரபலதரவா. அசுத்தங்களை உடைக்கிற தேவ பலன் வெளிப்படுகிறது. ஜெபித்துக் கொண்டிருக்கிற சகோதரி உன் மேல அசுத்தங்களை உடைக்கும்படியாக தேவ பலன் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய பலன் உன் மீது வெளிப்படுகிறது.
வெளிப்படுகிறது. கர்த்தருடைய பலன் உன் மீது வெளிப்படுகிறது. சத்துருக்களை வீழ்த்தும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் உன் மீது அமருகிறார். ஆமென். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆவியானவர் தருகிற விடுதலை பெற்றுக்கொள். இந்த 5வது நாள் ஜெபத்திலே ஆவியானவர் விசேஷ விதமாய் உன்னை கொண்டு செல்லுகிறார், விசேஷ விதமாய் உன்னை நடத்துகிறார். இதோ கர்த்தருடைய ஆவியானவர் அதிகாரப்படுத்துகிறார். உன் கைகளை போருக்கும் வீரர்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிறார். இதோ இதோ சத்துரு ஒரு வழியாய் வருகிறவனை 7 வழியாய் துரத்துண்ட செய்கிற பலத்த அபிஷேகம். அவருடைய ரத்தத்தில் இருக்கிற அதிகாரம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற மீட்பு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற மகிமை, 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 மகிமை. Oh yes, Jesus, 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 Jesus. Oh Hallelujah, hallelujah. Amen, 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 amen. நல்ல கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிக்க துவங்கோ. நல்ல கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிக்க துவங்குவோம். ரிகபபல ஷகரபல தரபல ரீலௌடவரதுரகசியாத்துனரோ. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Oh amen, 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 amen. ரகபபல தரலதரா. அப்படி ஜெபிக்க துவங்கு, அப்படி பேச துவங்குங்க. ஆவியானவரே, கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். ஆமென். அப்படி தரிசித்து ஜெபிக்க துவங்குங்க. உங்க பிள்ளைகள் மேல பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுகிறார். பிள்ளைகள் மேல குடும்பத்தில பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுகிறார். குடும்பத்தில பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுகிறார். ஆண்டவரே, ஹalleluya, ஆமென். சிலருடைய இருதயம் சிந்தித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் இவ்வளவாய் பாதிக்கப்பட்டேனே, இவ்வளவாய் நெருக்கப்பட்டேனே, இதோடு முடிந்ததோ என்று சிலருடைய இருதயம் சிந்தித்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், இது முடிவல்ல, உன் வாழ்க்கை முடிவல்ல. உன் வாழ்க்கையை நான் திரும்பவும் துவங்க பண்ணுகிறேன், திரும்பவும் துவங்க பண்ணுகிறேன். ஹalleluya. சத்துரு உன்னை எழும்ப விடாமல் அடிமரம் வரை வெட்டி போட்டாலும் அடிமரத்தின் வேரையும் நான் துளிர்விட பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அடிமரத்திலிருந்து துளிர்விட பண்ணுவேன். ஹalleluya, ஹalleluya. எதையும் நினைத்து கலங்காதே. இனிதான் உன் வாழ்க்கையில நான் மேன்மையை வைத்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இனிதான் உன் வாழ்க்கையில உயர்வை வைத்திருக்கிறேன். நடந்ததை நினைத்து, கடந்ததை நினைத்து கலங்கி கொண்டிராமல் கர்த்தர் புதியவைகளை செய்ய துவங்குகிறார். இந்த வருடத்தின் இறுதி நாட்களிலே காத்திருக்க 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 காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாளுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க புதிய வருடத்தில் அதன் பலனை காண்பீர்கள். ஆமென். இந்த நாட்களில் விடாமல் தேவ சமூகத்தில் உறுதியாய் பற்றி பிடிக்க பிடிக்க புதிய நாட்களில், வருகிற நாட்களில் கர்த்தருடைய நன்மையை காண்பீர்கள். ஹalleluya, ஹalleluya. அப்படியே இருக்கிற இடத்திலே ஆண்டவரே, பிள்ளைகள் மேல அசைவாடுங்க, குடும்பத்தின் மேல அசைவாடுங்க. புறாவின் ரூபம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மேல வந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க பிள்ளைகள் மேல வந்து அமருவீராக. அக்கினிமயமான செட்டைகள் அடித்து எங்கள் குடும்பங்களை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவீராக. கர்த்தருடைய அக்கினிமயமான செட்டைகள் எங்கள் மீது அடிக்கப்படட்டும். Hallelujah, Rikala Daramanada, Hallelujah, Hallelujah. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும்,
ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியானவரே அசைவாடுவீராக அசைவாடுவீராக. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அசைவாடுவீராக. ஆமே ஆமே. ஒவ்வொருடைய குடும்பமும் இன்றைக்கு சீர்படட்டும், ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு ஸ்திரப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, நொறுக்கப்பட்டு இருக்கிற இருதயங்கள் இன்றைக்கு கட்டப்படுவதாக, உடைக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு இணை சேர்க்கப்படுவதாக ஆண்டவரே. உடைக்கப்பட்டது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர் ஆண்டவரே. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர் ஆண்டவரே. நொறுங்குண்டு நறுங்குண்டு இருக்கிற பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தோடு இணைக்கப்படட்டும். இந்த நாள் ஜெபத்திலே ஒவ்வொரு குடும்பங்களும் பரலோக ராஜ்யத்தோடு இணைக்கப்படட்டும், பாரம் திறக்கப்படுவதாக. ஆமென். உம்முடைய வான தூத சேனைகளோடு ஆயிரம் ஆயிரமாய் இருக்கிற உம்முடைய வான தூத சேனைகளோடு நீர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் வந்து இறங்குவீராக. உம்முடைய அக்கினி மயமான ரதங்கள் குதிரைகள் இன்றைக்கு வெளிப்படுவதாக. உருவின பட்டயத்தோடு உம்முடைய தூதர்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக வெளிப்படுவார்களாக. எதிரா இருக்கிற மனுஷிக வல்லமைக்கு விரோதமாய், எதிரா இருக்கிற பொல்லாத மனிதர்களுக்கு விரோதமாய் உம்முடைய தூதர்கள் உருவின பட்டயத்தோடு வெளிப்படுவார்களாக. ஓ ரகபாவலா ஷகரதா. கர்த்தருடைய ஜனத்தை சபிக்கும்படியே புறப்பட்ட பிலேயாமுக்கு விரோதமாய் உம்முடைய தூதன் வெளிப்பட்டது போல, ஓ கர்த்தருடைய தூதன் ஆமே உன் சத்துருக்களுக்கு முன்பதாக வெளிப்படுகிறார். ஓ கர்த்தர் அதை யார் என்று பார்க்க மாட்டார். ஓ கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைக்கிறவனை நீ சபிப்பது எப்படி? கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறவனை நீ சபிப்பது எப்படி? இதோ கர்த்தர் தமது உருவின பட்டயத்தோடு தூதர்களை நிறுத்துகிறார். ஆமென் ஆமென் ஆமென். ஜெபி ஆத்துமாவே, ஜெபி ஆத்துமாவே, அவர் அசைவாடட்டும், அவர் அசைவாடட்டும். உன் குடும்பத்தில் ஆவியானவர் அசைவாடட்டும், உன் வீட்டில் பிள்ளைகள் மேல ஆவியானவர் அசைவாடட்டும், பலவீனப்பட்டு கிடக்கிறவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடட்டும், சோர்ந்து போய் இருக்கிறவர்கள் மேல உன்னதத்தின் ஆவியானவர் அசைவாடட்டும். ஆவியான தேவா ரிகபபலதரா. சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் வாழணுமே, சாத்தானை ஜெயிக்கணுமே. சொல்லுங்க ஆண்டவரே, உமக்காக நாங்க வாழ்றதுக்கு எதுவும் தடையா இருக்க கூடாது. உங்க ஊழியத்தை செய்யறதுக்கு எதுவும் எங்களுக்கு தடையா இருக்க கூடாது ஆண்டவரே. அப்ப உமக்காக வாழ ஆண்டவரே எதுவும் எங்களுக்கு தடையா இருக்க கூடாது. இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்திற்காக உமக்காக வாழ எந்த மனுஷங்களும் தடையா இருக்க கூடாது. என் ஜெபத்துக்கு விரோதமா எதுவும் தடை செய்ய கூடாது. ஆமென். சாத்தானை ஜெயிக்கணுமே, சாட்சியாய் வாழணுமே. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஐயா அசைவாடும் அசைவாடும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீர் அசைவாடுனா போதும்பா, நீங்க வந்தா போதும் ஆண்டவரே. என் சூழ்நிலை எல்லாம் மாறி போகும். என் ராஜா வந்தா போதும், என் சூழ்நிலை எல்லாம் மாறி போகும். ஆமென் ஆமென் ஆமென். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுக்கு அருகிலே தேவனை நிறுத்துகிறீர்கள். ஆமென் ஆமென். உங்க வலது பக்கத்தில் கர்த்தரை நிறுத்துகிறீர்கள். ஆமென். ஜெபித்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே ஹல்லேலூயா. ஆமென். இதோ மாம்ச கண்களை அடைத்து ஆவியின் கண்களை திறந்து பாரு. இதோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன் வலது பக்கத்திலே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். உன் கண்களை அடைத்து ஆவியின் கண்களை திறந்து பாரு. பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன் அருகிலே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் மௌனமாய் இருக்கிறவர் அல்ல, அவர் தமது ஜனத்திற்காக வைராக்கிய வாஞ்சையாய் வெளிப்படுகிறவர். இதோ அவர் மீது, அவருடைய தோளின் மீது வைராக்கியம் எனும் சால்வை போர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. அவர் மீது வைராக்கியம் எனும் சால்வை இருக்கிறது. ரக்கா தீபா லஷானா.
ஜெபிக்கிறவனுக்காக வைராக்கிய வாஞ்சியாய் வெளிப்படுகிறவர். ஓ, அவர் மௌனமா இருப்பாரோ? என் தேவன் மௌனமா இருப்பாரோ? என் கண்மலை அவர் கண்டும் காணாதவர் போல் இருப்பாரோ? ஓ, பயங்கரமானவைகளை செய்கிறார். ஆமென், ஆமென். நீங்க ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் காத்திருந்தது. ஆமென். நீ ஜெபிப்பாய் என்பதற்காக தான் அவர் தாமதித்து எதிர்பார்த்து நின்றது. ரிகவபலதிரவனா ரிகவரவலவ சம்திரிபி கவரவரவலவா உடமனவலவ சம்திரிபி கவரவரவலவலவா ரிகவரவரவலவ சம்திரிபி கவரவரவலவா. ஓ, மனுஷகுமாரனுக்கு ஒப்பாய் இருக்கிறவர். அவருடைய கண்கள் அக்கினி கண்கள், அவருடைய பாதங்கள் வெண்கலம். அவருடைய கரத்திலே இதோ இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஓ, ஹalleluya. அவருடைய முகம் சூரிய பிரகாசத்தை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய். ஓ, அவருடைய தலைமறை சுருள் சுருளாய். ஆமென். அவரை போல் ஒருவரும் இல்லை, அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ரக்கதீபா லஷகரதீர மௌடரல திக்கலேத ரௌடலதரா ரீலே தேதி சிக்க பௌடி ரிபிக்கமனோ திரிபிலிக்கவலதரா ரௌடப ஷென்திரி கபௌடாரதனரோ ரீதில் கம்துரிபி கமரவலமா ரக்கதில் பௌடேரே சக்கேதிரியா ரீமன் கவேஷிகலௌதிரியாத்தனரோ. கர்த்தருடைய அக்கினி மதில் வைக்கப்பட்டாயிற்று. கர்த்தருடைய அக்கினி மதில் வைக்கப்பட்டாயிற்று. ஆமென், 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 ஆமென். ஓ, விசுவாசி விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை தேடுகிற ஜனம் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுகிறது இல்லை. இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்தின அதே மகிமை, இஸ்ரவேல் ஜனத்தை வழி நடத்தின அதே மகிமை ஜெபித்துக் கொண்டிருக்கிற உன்னை நடத்த துவங்குகிறது. இன்றையில இருந்து ஆவியானுடைய விசேஷித்த ஆளுகையை காண்பாய் சகோதரா. ஆவியானுடைய விசேஷித்த ஆளுகை காண்பாய் சகோதரி. ஆமென், 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 ஆமென். அவர் விசேஷ விதமாய் நடத்துகிறார், விசேஷ விதமாய் நடத்துகிறார். ராத்தில் கபௌடர தினரவோ சந்துராதனரா. Hallelujah, 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 hallelujah. Rakababa baba rashakala tarala rikamamana duramana dirabala radurabana rikabarabala shabaraval taradaragasiyadaro ribala daramala dara rikababa la shigala darala dara rikamamana duramala dara rikabarabala bausharadan ke Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Hallelujah, hallelujah, amen. நாம் ஒருவரும் பூமிக்குரியவர்கள் அல்ல. பூமிக்குரியவைகளை சிந்தித்து சிந்தித்து சோர்ந்து போகும்படி அழைக்கப்பட்டவர்களும் அல்ல. மேலானவைகளை நாடும்படியாக, மேலானவைகளை வாஞ்சிக்கும்படியாக, மேலானவைகளை விரும்பும்படியாக பரலோகத்தாலே தேவனாலே தேவாதி தேவனாலே ஆமீன் வேறு பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், முன்குறித்து எடுக்கப்பட்டவர்கள். பாருங்க, இந்த ஜெபத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற அநேகரை ஆமீன் கர்த்தர் கடந்த நாட்களிலே சிலரை வாலிபத்தில் அபிஷேகித்திருப்பார், சிலரை முதிர் வயதில் அபிஷேகித்திருப்பார், சிலரை கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக ரட்சித்திருப்பார், அபிஷேகித்திருப்பார். ஆனால் நம்ம எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் வருகிறோமோ அப்போதெல்லாம் ஒரு காந்தம் மற்றொரு காந்தத்தோடு இணைகிறது போல நாம் அப்படி பரலோக ராஜ்யத்தின் பிரசன்னத்தோடு ஈர்க்கப்பட்டு இணைந்து கொள்ளுகிறோம். பரலோக ராஜ்யத்தின் மகிமையோடு ஈர்க்கப்பட்டு இணைந்து கொள்ளுகிறோம். ஆமென், ஆமென். பூமிக்குரிய எதையும் நினைத்து சிந்தியாமல் மேலானவைகளை, மேலானவைகளை, ஆமென், பிதாவுக்கு சித்தமானவைகளை, பிதாவுக்கு பிரியமானவைகளை, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட இருப்பதினாலே நான் அவருக்கு சித்தமானவைகளை மாத்திரமே அவர் செய்ய வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சொல்லுங்க. அப்படியே ஒரு கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி, வேற என்ன வாஞ்ச ஆண்டவரே, இதுதான்ப்பா என் வாஞ்ச ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் என் வாஞ்ச ஆண்டவரே. அவன் பூமிக்குரியவைகளை அல்ல ஆண்டவரே, மேலான என் தேவனை நான் நம்பி, மேலான என் அன்பை நான் நாடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சொல்லுவோமா ராஜா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க இருதயம் பூமிக்குரியவைகளை மறந்து தேவனுக்குரியவைகளை சார்ந்து கொள்ளும் வர அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க தான்ப்பா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. அதுக்கு பின்பதாக உன்னோடு கூட இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த 40 நாள் ஜெபம் உங்களை தேவனுக்கு நேராக ஆயத்தப்படுத்தும். ஆமென். உங்க குடும்பத்தையும் தேவனுக்காக ஆயத்தப்பட வைக்கும். உங்க குடும்பத்திற்காக உங்களை காவலாளனாய் வைக்கும். ஆமென். நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மயப்படுத்துங்க பாப்பா. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மயப்படுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த 5வது நாள் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஒரு விசை கூட ஆண்டவர் பலப்படுத்தி ஆண்டவர் உருவாக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் திபேரியா கடற்கரையில் இருந்து ஒரு சாயங்கால நேரத்தில் கப்பர் நகும் என்று சொல்லப்படுகிற அடுத்த கரைக்கு நேராக இவர்கள் பயணப்பட்டு போக தீர்மானித்து ஒரு படகுல பயணப்படுறாங்க. பயணப்படும் போது பாருங்க, அப்பொழுது நேரம் இருட்டாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் திபேரியா கடற்கரையில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி கூட இருந்து அப்பம் சாப்பிட்ட இடம். இப்ப அந்த இடத்திலிருந்து பயணப்படுகிற போது
சீசர்கள் கூட இல்லை. கப்பர் நகுமுக்கு நேராக பயணப்படும் போது சீசர்கள் மட்டும் போறாங்க, இயேசு கூட இல்லை. அல்லேலூயா. இப்ப அதிக இருட்டா இருந்தது, இயேசுவும் இல்லை. அந்த நேரம் பார்த்து ஒரு காரியம் சம்பவிக்கிறது. பெரும் காற்று ஒன்று வீச ஆரம்பித்தது. அது மட்டுமல்ல, கடலும் கொந்தளிக்க ஆரம்பித்தது. ஒன்று சொல்றேன், எப்ப இயேசு கொஞ்சம் விலகுவாரு, இந்த இருள் நம்மளை மூடலான்னு சொல்லி காத்திருக்குது. எப்ப இந்த காற்று கொடூரமா நமக்கு நேராக வீசலாம், இந்த கடல் கொந்தளிக்கலான்னு சொல்லி ஆவலோடு கூட இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சத்தம் கேட்டு யூடியூப் மூலமாய் ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற உன்னோடு கூட ஆண்டவர் இடைபடுகிறார். ஒருவேளை உன் குடும்பத்துக்கு நேராய் காற்று வீசி கொண்டிருக்கலாம், போராட்டம் என்னும் காற்று வீசி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார், அந்த சூழ்நிலையில யாரும் உனக்கு கை கொடுக்க முடியாத சூழ்நிலையில நீ தத்தளித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து, ஆமேன், அந்த கப்பூர் நகுமுக்கு நேராக, ஆமேன், கடல்ல நடந்து பயணப்பட்டு சீசர்களுடைய போட்டுக்கு நேராய் கடந்து வந்து அற்புதம் செய்தார். அவர்களை தாங்கினார், அவர்களை தப்புவித்தார், அவர்களுக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி சொல்லுகிறேன். கரங்களை தட்டி இன்னைக்கு அதே கர்த்தர் ஆமேன் உன்னோடு கூட இருக்கிறார். அதே கர்த்தர் உன்னோடு கூட இருந்து கிரியை செய்ய விரும்புகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்தவொன்னு அநேகர் வந்து ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாருன்னு நினைப்போம். இல்லை, அப்படி ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சில காற்றுகள் வீசும்படியாக அனுமதிக்கிறார். சில இடங்கள்ல ஆண்டவர் அனுமதித்து, ஆண்டவர் அதற்கு பிறகு அதே இடத்திலிருந்து ஆண்டவர் அற்புதங்களை காண செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், 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 ஆமென். இந்த 40 நாள் ஜெபம் உன் வறட்சியான காலத்திற்காக தேவனே ஏற்படுத்தி இருக்கிற ஜெபம் என்று சொல்லி ஆவியானவர் திருவிழம் பற்றுகிறார். ஆமென். தேவனே உனக்காய் ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஜெபம். இந்த ஜெபத்தில் நீ உறுதியாய் தரித்திரு. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இந்த திபேரியா கடற்கரையில இருந்து சீசர்கள் கப்பர்நகூமுக்கு நேரா போகும்போது தனியா தான் போனாங்க. இயேசு அதுக்கு பின்புதான் நடந்து சென்று அந்த படகுல ஏறி எல்லாருமா எங்க போய் சேர்ந்துட்டாங்க? கப்பர்நகூமு போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப மறுநாள்ல திபேரியா கடற்கரையில ஜனங்கள் எல்லாம் வர்றாங்க. ஜனங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு போட்டு குறைவா இருக்குது, ஒரு படகு குறைவா இருக்குது. அப்ப இந்த படகுல யார் போனா அப்படின்னு கேட்கும்போது சீசர்கள் மட்டும் எங்க போனாங்க? கப்பர்நகூமுக்கு போனாங்க. இத கேள்விப்படுறாங்க. யார் மட்டும் போனாங்க? சீசர்கள் மட்டும் போனாங்க அப்படின்னு சொல்லி இத கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க? இவங்க நேர எங்க வர்றாங்க? ஜனங்கள் எல்லாரும் சீசர்கள் இருக்கிற இடத்துக்கு நேரா ஓடி வர்றாங்க. அங்க கப்பர்நகூமுல வரும்போது ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, அங்க கூட இயேசு இருக்கிறாரு. அந்த கரையில இருந்து வந்தது
எல்லாரும் சொன்னாங்க என்னது, சீசர்கள் மட்டும்தான் இந்த போட்ல போனாங்க அப்படின்னு சொல்லி. இந்த கரையில வந்து ஜனங்கள் பார்க்கும்போது பாருங்க, இயேசுவையும் பார்க்கிறாங்க. யோவான் 6வது அதிகாரம் 24வது வசனத்தை படிக்கும் போது, அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீசரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகமுக்கு வந்தார்கள். 25 வசனத்தை படிக்கும் போது, கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர்? அங்கிருந்து சீசர்கள் மட்டும்தானே போனாங்க. 22 வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சீசர்கள் மாத்திரம் போனார்கள் என்று அறிந்தார்கள். இப்ப ஆச்சரியம் இவங்களுக்கு, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? போட்ல வரல, எப்படி நீங்க இங்க வந்தீங்கன்னு ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் ஒரு நாள் சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படும்படியாய் நம்மை மேன்மைப்படுத்துவதற்காக என்பதை மாத்திரம் நாம நினைத்து விசுவாசத்தோடு கரங்களை தட்டி இந்த காற்று எதற்காய் வீசுகிறது என்று சொன்னால், ஒரு நாள் ஜனங்கள் இயேசுவோடு கூட இருக்கிறதை பார்க்கும்படியாய் இந்த போராட்டம், இந்த இழப்பு, இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதற்கு சம்பவிக்கிறது என்று சொன்னால், ஒரு நாள் இந்த இழப்பின் மத்தியிலோ, இந்த பிரச்சனையின் மத்தியிலோ, இந்த காற்றின் மத்தியிலோ நீ அழிந்து போகாமல் இன்னும் நிற்கிறாய் என்பது இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்பதற்கு சாட்சி. ஓ, thank you Jesus, hallelujah, hallelujah, மக ஸ்தோத்திரம், hallelujah, hallelujah, மக ஸ்தோத்திரம், 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 ஆமென், hallelujah. ஒரு வார்த்தையை கூட நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 35வது அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கும் போது, முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள், முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். காரணமே இல்லாம நம்மை சத்துரு அழிக்க வகை தேடுகிறான். அநேக குடும்பங்கள்ல காரணமே கண்டுபிடிக்க முடியல. புருஷனார் டெய்லி வந்து சண்டை பிடிக்கிறாரு. அநேக குடும்பங்கள்ல என் புருஷனார் என்கிட்ட பேசுறது கிடையாது, என்கிட்ட சண்டை பிடிக்கிறாரு, காரணமே தெரியல. அநேக குடும்பங்களுக்கு விரோதமாய் முகாந்திரம் இல்லாமல் சத்துரு குழிய வெட்டுறான். குழிய வெட்டிக்கிட்டு ஒரு வலைய விரிச்சிட்டு காத்திருக்கிறானா. எப்படி இருக்கிறான்? ஒரு வலைய விரிச்சிட்டு காத்திருக்கிறானா. ஏன்னா அறியாமையினால ஒருவேளை தவறி இவங்க இந்த குழியில வந்து விழுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக குழிய வெட்டிட்டு காத்திருக்கிறானா. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, காத்திருக்கிறான். எதற்காக? முகாந்தரம் இல்லாமல், காரணமே இல்லாமல் நம்முடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும், பிள்ளைகளை அழிக்க வேண்டும், நம்முடைய வேலை ஸ்தலங்கள்ல நம்மை சிதறடிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 109:3 படிக்கும் போது, பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னோடு போர் செய்கிறார்கள். பகை உண்டாக்கும் வார்த்தை, பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒரு சண்டை உண்டாக்குகிறது போல வார்த்தை. பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு, ஒரு பக்கம் ரெண்டு பக்கங்கள். அநேகர் சொல்லுவாங்க, அங்க போனா அவங்க பேசுறாங்க,
இங்க போனா இவங்க பேசுறாங்க, முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, நாலா பக்கத்திலையும் மனுஷனுடைய வார்த்தையின் நெருக்கம் என்னை சூழ்ந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லி நான் யாரிடத்திலையும் சண்டை பிடிக்காம போகணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னை சுற்றி வருகிற பிரச்சனைகள் எல்லாம் பகை உண்டாக்குகிற வார்த்தைகளா இருக்கிறது. அது எப்படி? முகாந்தரம் இல்லாமல் என்னோடு போர் செய்கிறார்கள். காரணமே இருக்காது, ஆனா எனக்கு விரோதமா போர் செய்துட்டே இருக்கிறாங்க, யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. என்னை எப்படியாவது விழத்தள்ளணும், என் ஆத்மாவை அழிச்சு போடணும், ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு தூரமா போக வச்சிடணும், என்னை பின்மாற்றத்துக்குள்ள போக வச்சிடணும், என் குடும்பத்துல இனிமேல் ஆண்டவரை யாரும் தேடக்கூடாது, அந்த அளவிற்கு எனக்கு விரோதமாய் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருடைய மிகப்பெரிய ஆயுதம் காயப்படுத்துகிற வார்த்தை, சண்டை உண்டாக்குற வார்த்தை. முகாந்தரம் இல்லாமல் போர் செய்கிறது சத்துருடைய மிகப்பெரிய ஆயுதம். யோபு தேவனுடைய பிள்ளை. இந்த சாத்தான் முகாந்தரம் இல்லாத வண்ணமாய் இந்த யோபுவையும் யோபுடைய குடும்பத்தை அழித்து போற்றணும், யோபு அப்படியே நிலைகுலைய வைக்கணும். இவன் எப்பொழுதும் உத்தமனா, சன்மார்க்கனா, தேவனுக்கு பயப்படுகிறவனா, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டு இருக்கிறான். இவனை எப்படியாவது ஒரு முகாந்தரமும் இல்லாத வண்ணமா அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு அவன் ஆண்டவரோடு கூட போய் அனுமதி கேட்டு கடந்து வருகிறான். கடந்து வந்து என்ன பண்றான்? பிள்ளைகள் எல்லாம் சாகுறாங்க, ஆடு மாடு ஒட்டகம் எல்லாவற்றையும் பறி கொடுக்கிறான். சரீரத்தில் வியாதி, நாலா புறத்திலையும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்த ஒரு நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில, சரீரத்தில் உச்சந்தழிந்து உள்ளங்கால் வர வியாதி, வியாதியோடு கூட வேதனையோடு கூட இருக்கும் போது பாருங்க, வார்த்தை, பகை உண்டாக்கும் வார்த்தை யாரிடத்திலிருந்து வருதுன்னு சொன்னா சொந்த மனைவி இடத்திலிருந்து வருது. யாரிடத்திலிருந்து வருது? சொந்த மனைவி இடத்திலிருந்து வருது. எப்படி வருது? நீர் இன்னுமா உயிரோடு இருக்கிறீரு? தேவனை தூசிச்சுட்டு ஜீவனை விட வேண்டியதானே? ஏன் ஜீவனை விடுன்னு சொல்லி இருந்தா போதும், ஏன் தேவனை தூசிச்சுட்டு ஜீவனை விடு? ஒருவேளை நம்ம நல்லா ஜபிக்கிறவங்களா இருப்போம், டெய்லி பைபிள் எடுத்துட்டு நம்ம ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஆலயத்துக்கு ஆராதிக்க போறவங்களா இருப்போம், அல்லது ஊழியத்தை செய்கிறவங்களா கூட இருப்போம். நம்மளை பார்த்து பகை உண்டாக்குகிற வார்த்தை, நம்மளை பார்த்து யுத்தம் செய்கிற அந்த முகாந்தரம் இல்லாமல் யுத்தம் பண்ணுகிற அந்த வார்த்தைகள் எப்படி வரும் தெரியுமா? நீ எல்லாம் ஜபிக்க போறவா தானா? உனக்கா இப்படி நடக்குது? நீ எல்லாம் ஜபிக்க போறவ தானே, உனக்கா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி எதுல நமக்கு கொஞ்சம் ஒரு தெய்வீக சந்தோஷம் வருகிறதோ அந்த காரியத்தை உடைத்து போடுவாங்க. அந்த காரியத்தை உடைக்கும் போது நமக்கும் தேவனுக்கும் உள்ள பிளவு உண்டாகி நாம சோர்ந்து போய் நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துவதற்காக சத்துரு கையாளுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இது. ஊழியம் செய்கிறத சுட்டி காட்டி பேசுவாங்க, பைபிள் சுமந்து கொண்டு போகிறத சுட்டி காட்டி பேசுவாங்க. சாதாரணமா பேசலாம் நம்மள, ஆனா எப்படி பேசுவாங்கன்னு சொன்னா, இவெல்லாம் பெரிய ஊழியக்காரன், இவையெல்லாம் பெரிய ஊழியக்காரி, இவையெல்லாம் பெரிய பந்தேகோஸ்துக்காரியா, இவையெல்லாம் ஜபிக்கிறவளாம் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி, அந்த சுட்டி காட்டும் போது நன்றாய் புரிந்து கொள்ளணும், நம்முடைய ஆத்மாவுக்கு அவர்கள் படுகொலை வெட்டுகிறார்கள். இது சத்துருடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம். ஆத்மாவுக்கு படுகொலை வெட்டுகிறான். அல்லேலூயா. 40 நாள் ஜபமும்
ஆத்மாவுக்கு படுகொலி வெட்டுகிற சத்துருவை நாம் மேற்கொள்ளும்படியான ஜெபம். ஹல்லேலூயா. இனி எந்த ஒரு ஆமென் சத்துருவோ என் ஆத்மாவுக்கு விரோதமாய் படுகொலி வெட்ட முடியாது. அந்த சத்துருடைய கிரியைகளை, அந்த சத்துருடைய திட்டங்களை எல்லாவற்றையும் அறிந்து ஒவ்வொன்றையும் நாம மேற்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜபிக்க விட மாட்டான், அதுக்கு பிறகு பைபிளை எடுக்க விட மாட்டான். என்ன ஆண்டவரை தேடி தேடி என்ன கிடைச்சிட்டு, என் வாழ்க்கையில நிந்தையும் அவமானம் தான் ஒவ்வொரு நாளும் நான் படாத பாடுபட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அநேகர் புலம்புவாங்க. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா நம்முடைய உத்தம குணத்தை சோதித்து பார்க்கும்படியா, நம்முடைய உத்தம குணத்தை சோதித்து பார்க்கும்படியாய். இழக்கிற இழப்புகள், ஆமென், நடக்கிற சம்பவங்கள், எல்லா பிரச்சனைகள், முகாந்தரம் இல்லாமல் வருகிற வார்த்தைகள் எல்லாமே நாம உத்தமனா என்று சோதித்து பார்க்கும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த சத்துருவை இந்த காரியத்தில் எப்படி மேற்கொள்வது? ஒன்று, என் வாழ்க்கையில கர்த்தர் தந்தாரு, கர்த்தர் எடுத்தாரு. நடக்கிறது எல்லாமே கர்த்தருக்கு தெரியாம நடக்காது. அல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவரை குறை சொல்லாமல் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் நிர்வாணியா வந்தேன், நிர்வாணியா போவேன், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்படி நீ துதிக்க 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 யாரு தோற்று போகிறா? சத்துரு தோற்று போகிறான், சத்துரு தோற்று போகிறான். சகோதரி, சகோதரா, ஏதோ ஒரு இடத்துல இருந்து நீ அழுது கொண்டிருக்கிறாய். அழுது கொண்டிருக்கிற உனக்கு நேராய் தீர்க்க தரிசன வார்த்தை புறப்பட்டு வருகிறது. ஆமென். உன்னுடைய உத்தம குணத்துக்காய் ஜபித்துக் கொண்டிருக்கிற உனக்காய் ஒரு வார்த்தை கடந்து வருகிறது. இப்பொழுது கடந்து வருகிறது. நீ பயப்படாத, நீ சோர்ந்து போகாத. ஆண்டவரை துதித்து பா, ஆண்டவரை மகிமை படுத்தி பா. நீ முறுமுறுக்கிறதை விட்டு, குறை சொல்லுகிறதை விட்டு ஆண்டவரை துதித்து பா. உன் சூழ்நிலைகளே சத்துரு வெட்கப்பட்டு உனக்கு ஜெயம் உண்டாக போகிறது, ஜெயம் உண்டாக போகிறது. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருவை ஜெயிச்ச விதம் யோபு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை படிக்கும் போது அழகா சொல்றாப்புல. படிங்க யோபு. அப்பொழுது அவன் மனைவி, உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, ஜீவனை விடும் என்றாள். தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றால் 10வது வசனத்துல, அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. சத்துரு நம்முடைய ஆத்மாவுக்கு படுகொலி வெட்டுகிற நேரத்தில் அவன் பார்க்கிறது உதடுகள் மூலமாய் இவன் பாவம் செய்வானோ, உதடுகள் மூலமாய் பாவம் செய்வானோ என்று சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பான். எல்லாவற்றிலும் உதடுகள் மூலமாய் பாவம் செய்யாதபடி நாம் சத்துருவை மேற்கொள்ள வேண்டும், சத்துருவை மேற்கொள்ள வேண்டும். சத்துரு தோற்று போகத்தக்கதாய் சத்துருவை மேற்கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போது யோபுடைய சிநேகிதர்கள் எல்லாம் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லும்படியாய் கடந்து வந்தாங்க. முதல்ல துக்கம்தான் அனுசரிச்சாங்க பாருங்க. யோபுவோடு கூட இருந்து துக்கம் அனுசரிச்சாங்க. ஒரு நாள் 2 நாள் அல்ல, இரவு பகல் 7 நாள் துக்கம் அனுசரிச்சாங்க. அதுக்கு பின்பதாக அந்த யோபுவை குறித்து குற்றப்படுத்தி
துரான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் அவர்கள் பேசுகிற வார்த்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உத்தமனாய் இருக்கிற யோபுவையும் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா 2 பேர் பேசுகிற அந்த சிநேகிதர்கள் பேசுகிற வார்த்தையும் கேட்டிருக்கிறாப்புல, யோபுடைய வார்த்தையும் கேட்டிருக்கிறாப்புல. கேட்டு இருந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, யோபு 42வது அதிகாரம் 7வது வசனத்தை படிக்கும் போது, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. வாயின் வார்த்தையின் மூலமாய் நமக்கு விரோதமாய் சத்துரு யுத்தம் பண்ணலாம். ஆனால் சத்துருவை மேற்கொள்ளுகிற ஒரு பெரிய ரகசியம் யோபு பேசினது போல நிதானமாய் பேசுவது, நிதானமாய் பேசுவது. அந்த கிருபை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி ஆமென் கரங்களை தட்டி எல்லாரும் ஆமென் விடுதலையோடு அந்த கரங்களை தட்டி கேளுங்க பாப்பா, எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பா, அந்த சத்துருவை மேற்கொள்ளணும் ஆண்டவரே. யோபு பேசினது போல நிதானமாய் பேசுகிற ஒரு கிருபை, நிதானமாய் பேசுகிற ஒரு கிருபை. ஆமென் ஐயா. ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஆமென் 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 அல்லேலூயா. அதே யோபுடைய சிநேகிதர்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீங்க உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இட்டு சர்வாங்க தகன பலிகளை இடுங்க அப்படின்னு. அடுத்து சொல்றாரு, என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். உத்தமன் ஜபிக்கும் போது, உத்தமன் வார்த்தையினாலே யுத்தம் பண்ணின சத்துருக்கு விரோதமாய் அவதூறாய் பேசாத வண்ணமாய் ஜபிக்கும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா புத்தியினமா நிறைய பேர் உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவாங்க. அந்த புத்தியினத்துக்கு தக்கதாய் ஆண்டவர் அவர்களை நடத்த முடியும். அது நடத்தாமல் இருப்பதற்கு யாரை பயன்படுத்துகிறார்? அவர்கள் பேசின வார்த்தைகள் மூலமாய் காயப்பட்ட அந்த உத்தமனாகிய யோபுவையே கொண்டு. அல்லேலூயா. அவன் அழிக்காம இருப்பதற்கு காயப்பட்ட அந்த உத்தமனாகிய யோபுவை கொண்டு ஆண்டவர் மீண்டும் அவர்களை உருவாக்குகிறார். அல்லேலூயா. யோபுவும் பாருங்க தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தாப்புல. அப்பொழுது யோபுடைய முகத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அப்ப இந்த சிறையிருப்புக்கு முன்பதாய் நம்ம உத்தமனா இல்லையான்னு சொல்லி ஆண்டவர் பார்த்துட்டாரு. சத்துரும் பார்த்துட்டான். சத்துருடைய மதியினத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டாரு. அந்த மதியினத்திலையும் யோபு எப்படிப்பட்டவன் சொல்லி ஆண்டவர் பார்த்துட்டாரு. அந்த மதியினத்துக்கு தக்கதாய் அவனுக்கு செய்யாதபடி உத்தமனாகிய யோபுவையும் கொண்டு அவங்களையும் மீட்டெடுக்கிறார். இதுல அநேக நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஒரு மனிதனுடைய அநேக இழப்பின் மூலமாகவும் நடக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையில அநேக தோல்விகள் வரலாம், அநேக இழப்புகள் வரலாம். ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ளணும், சத்துருவை அவனுடைய மதீனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த நாளில் ஆண்டுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டுடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஊற்ற போகிறார். முகாந்தரம் இல்லாமல் குழிய வெட்டி வச்சுட்டு வலையை விரித்து காத்திருக்கிறாங்க. உன் புருஷன் கீழே விழுவான், உன் பிள்ளை கீழே விழும், அவனுடைய ஆத்மாவை அப்படியே படுகொலியில் வச்சு மூடிடலாம் அப்படின்னு. இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உன்னை ஒப்புக்கொடு, பரலோக தேவனை நோக்கி ஒப்புக்கொடு. நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான். ஆண்டவரை துதிக்க ஆரம்பி. நடந்ததை நினைத்து ஒரு செகண்ட் கூட புலம்பாத, நடந்ததை நினைத்து கொஞ்சம் கூட நீ ஆமென் முறுமுறுக்காத, ஏன் நடந்ததுன்னு சொல்லி ஒரு கேள்வி கூட கேட்காத. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திட்டு அடுத்த கட்டத்துக்கு நேராக புறப்படு. கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பி பார்ப்போம். கரங்களை தட்டி ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பிங்க பார்ப்போம். நன்றி தகப்பானே, நன்றி தகப்பானே. புதிய கிருபைகள் உண்டாகட்டும், புதிய கிருபைகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால புதிய கிருபைகள் உண்டாகட்டும். ஆத்துமாவே கர்த்தர் உன்னை திருப்தியாய் நடத்த போகிறா, திருப்தியாய் நடத்த போகிறா. ஆமென். உன் ஆத்மாவை ஒடுக்க நினைத்த சத்துருக்களுக்கு முன்பதாக உன் ஆத்மாவை திருப்தியாய் நடத்த போகிறேன் என்று சொல்லி ஆவியானவர் திருவிழம் பற்றுகிறார், ஆவியானவர் திருவிழம் பற்றுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. அநேகர் சந்தித்துக் கொண்டிருப்பது வறட்சி அல்ல, மகா வறட்சி என்று ஆவியானவர் சொல்லுகிறார். வறட்சி அல்ல, மகா வறட்சி. இந்த மகா வறட்சியான காலத்துல ஆத்மாவை ஆண்டவன் நடத்த போகிறாரு. அவன் நித்தமும் நடத்துவேன்னு சொல்றாரு, நித்தமும் நடத்துவேன்னு சொல்றாரு. உன்னை திருப்தியாக்கி நடத்த போறேன்னு சொல்றாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹalleluya. ஓ ரீமாலா ராஷாகாலா ரீமாலாரா. ஆமென். ஹalleluya. ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வெளிப்படுவதாக, உன்னத மகிமை வெளிப்படுவதாக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வலோக சகல சக்கராதிபதியாக இருக்கிற ஆமென் வல்லமை உள்ள தேவனுடைய கரம் உனக்காய் வெளிப்படுகிறது. ஓ பூமியை அந்தரங்கத்தில் தொங்க விட்டிருக்கிற பரலோக தேவனுடைய ஆளுகை உன் வீட்டில் இறங்கி வருகிறது. இயற்கை காப்பாற்ற மகிமை இந்த நாளில் உனக்காய் வெளிப்படுகிறது. ஒரு கிரகிக்க கூடாத வல்லமை உனக்காய் வெளிப்படுகிறது. நீ காற்றை காண மாட்டாய், மழையை காண மாட்டாய், ஆனால் பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்புகிற ஒரு அனுபவம் உனக்கு உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஊக்கமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹalleluya, ஹalleluya. ஓ ராபா லாரா ஷாகாலாரா. முகாந்தரம் இல்லாமல் உனக்கு விரோதமாய் போர் செய்கிறவர்களே வெட்கப்படுவார்கள், வெட்கப்படுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற உன்னை ஆமென் ஆண்டவர் வெட்கப்பட செய்ய மாட்டா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். நீ எழும்புவாய். ஓ சகோதரி, நீ எழும்புவாய். உன்னை எழும்பும்படியாகவே கர்த்தர் ஆமென் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். நீ கழுகு, நீ எழும்புவாய். இயேசுவின் நாமத்தினாலே உன் மேல உன்னத வல்லமை இறங்கி வருகிறது. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பெற்றுக்கொள், விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஆமென். உன்னத வல்லமை, உன்னத வல்லமை, உன்னை எழும்ப செய்கிற வல்லமை, மடங்கடிக்கிற வல்லமைகளிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை எழும்ப செய்கிற வல்லமை உன் மத்தியில் இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ் ஆமென். ஒவ்வொருவரை தொடுவதற்கு நன்றி.
விட்டு கொடுத்து ஜெபிங்க பாப்பா. ஹalleluya. ஓ ரீமாலா ராகபாலா ராஷகாலாரா. நீ நீர் பாய்ச்சால தோட்டத்தை போலவா, ஆமென், வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். ஆமென், ஹalleluya. ஒரு வற்றாத நீரூற்றை போல ஆண்டவர் நீ மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார், வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு ஆமென், அழுகையின் பள்ளத்தாக்கிலே உருவம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறாய். ஆமென், நீரூற்றாய் அதை மாற்றிக் கொள்ள போகிறாய். ஆமென், நீரூற்றாய் மாற்றிக் கொள்ள போகிறாய். ஒரு நீரூற்று உன்னிலிருந்து புறப்பட போகிறது. ஒரு நீரூற்று உன்னிலிருந்து புறப்பட போகிறது. அது ஒரு காலம் தாகம் உண்டாகாத ஒரு ஜீவ நீரூற்று. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆவியானவருக்கு இடம் கொடு. ஆத்மாவே கர்த்தர் நிரப்புகிறார். ஓ ரீமாலா ரீபாலா ராஷகாலா ரீபாலா ராகபோ கடரபோ ஷபலப லபரா. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. இரவிலே தூங்க விட மாட்டேன் என்று போராடுகிற பொல்லாத ஆவி, அலக்களிக்கிற ஆவி வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினால வெளியேறுகிறது. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமென், ஆமென், அந்த இருளை மாற்றுகிறேன் என்று சொல்லி. சண்டதையாய் உனக்கு முன்பதாக இருக்கிற இருள், உன்னை பயப்படுத்துகிற இருள், ஆமென், இனி நான் எப்படி தாண்டி செல்வேன், இனி நான் எப்படி தாண்டி செல்வேன் என்று சொல்லி சண்டதையாய் உனக்கு முன்பதாக இருக்கிற அந்த இருட்டு, அந்த இருட்டு இப்பொழுது அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் கடல் மேல் நடந்து வருகிறார். அந்த பிரச்சனை மேல் நடந்து வருகிறார். அந்த போராட்டத்தின் மேல் நடந்து வருகிறார். உனக்காக காற்றை அலட்டபடியாய், உனக்காக அந்த பிரச்சனையை மாற்றபடியாய் நடந்து வருகிறார். உனக்காக கிரியை செய்கிறார். ஓ ரீபாலா ராபா லேமலப ரிமலம ரெடரப ஹடரப ஷபலம லிமலமரா ரீபாலா ராஷகாலாரா. விட்டு கொடுத்து புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. இந்த 5வது நாள் ஜெபத்தில் ஒரு விசேஷித்த வல்லமை உன் மேலே புறப்பட்டு வருகிறது, உன் மேல புறப்பட்டு வருகிறது. ஆமென். ஜெபிக்க விட மாட்டேன் என்று இத்தனை காலம் விழித்துக் கொண்டிருந்த அந்த பொல்லாத ஆவி உன்னை விட்டு வெளியேறுகிறது. ஜெபிக்க உட்கார்ந்தாலே ஆமென், கொட்டாய் கொட்டாயாய் வருகிறது சத்துரு. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது சங்கரிக்கப்படுகிறார், உன்னை விட்டு வெளியேறுகிறார். கரங்களை தட்டி விடுதலையை பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீபாலாபா லீமா ராஷகாபா லீமாலா ராகபோ கடரா ரீபாலா ராஷகாலா ரீபாலாரா. ஆமென், 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 ஆமென். உன்னதத்திலிருந்து உனக்கான வல்லமை இறங்கி வருகிறது. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமாகிய இயேசுவின் நாமத்தினாலே மறுபடியும் உன்னதத்திலிருந்து உனக்கு வல்லமை இறங்கி வருகிறது. உன்னத வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவை விசுவாசிக்கிற, இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுகிறார். உன்னத வல்லமை இறங்கி நிழலிடுகிறது. அந்நிய வல்லமைகள் வீட்டை விட்டு மாறுகிறது. ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே வீட்டிற்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாய், எதிர்காலத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துரு இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படுகிறார். பயப்படாது. சத்துரு முழுவதும் சங்கரிக்கப்பட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆத்மாவே இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஓ ரீபாலாபா லீமாலா ரபா ராஷகாலா ரீபாலா ராகாலாரா. ஆமென், ஆமென், ஆமென். தன் காலத்திலே ஆமென் தன் கன்னியை கொடுக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் உன்னை கன்னி கொடுக்க விட மாட்டேன் என்று சொல்லி சத்துரு ஆமென் வறட்சியை மாத்திரம் தான் காட்டிக்கொண்டே இருக்கிறான். நெருக்கத்தை மாத்திரம் தான் காட்டிக்கொண்டே இருக்கிறான். கர்த்தர் உன்னை கையில எடுக்கிறா, கர்த்தர் உன்னை கையில எடுக்கிறா. நீர்கால்களின் ஓரமா
ஓரமாய் உன்னை கொண்டு நடுகிறார். உன்னை நீர்க்கால்களில் ஓரமாய் உன்னை கொண்டு நடுகிறார். எதற்காக தெரியுமா? ஆமீன். தன் காலத்திலே தன் கனியை நீ கொடுப்பாய், நீ கொடுப்பாய். உன்னை கர்த்தர் அல்லவா நடுகிறார். நித்தமும் நாமை நடத்துகிற கர்த்தர் உன்னை கொண்டு நடுகிறார். ஆமீன். தன் காலத்திலே தன் கனியை கொடுப்பாய். ஆமீன். இலையுதிராத மரத்தை போல நீ இருப்பாய். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை இழப்புகள் உனக்கு விரோதமாய் வந்தாலும் ஆமென், இலையுதிராத மரமாய் நீ இருப்பாய். நீ இருப்பாய் ஆத்துமாவே, நீ இருப்பாய். ஒரு காலம் வரும் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். கரங்களை தட்டு. ஒரு காலம் வரும் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு காலம் வரும் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஓ ரீமாலாபா லீமாலாபா ரிஷகலாராரா, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்னைக்கு நீ செய்வதெல்லாம் வாய்க்கலையே, எல்லாம் நஷ்டமா போயிட்டு, நான் செய்கிற பிசினஸ் நஷ்டமா போயிட்டு, எல்லாம் இழப்பா இருக்கிறது, என் குடும்பம் உடைந்து போயிட்டு என்று சொல்லி புலம்புற இல்லையா? நீர்கால்களில் ஓரமாய் இன்னைக்கு இந்த நாள்ல உன்னை நடுகிறார், உன்னை நடுகிறார், உன்னை நடுகிறார். ஆமே ஆமே. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாய் சத்தமாய் அல்லேலூயா. இப்ப இரண்டு கரங்களையும் முடிந்தவர்கள் பரலோக தேவனுக்கு நேராக உயர்த்தி அவருடைய வல்லமையான செயலை நாம் உணர்ந்தவர்களாய், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் அவருடைய வல்லமையான செயல், அதை உணர்ந்தவர்களாய் கரங்களை உயர்த்தி உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே நல்லவாரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. எல்லாவற்றிற்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். நல்லவாரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவாரே நல்லவரே ஆராதனை என்ன சத்தம் உயரட்டோ. நல்லவரே நல்லவரே எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சித்தமே செய்து சாட்சியாய் அப்பா நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை. இணைந்து சொல்லுங்க எல்லாரும். ஆராதனை.
ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை நேசரே குந்தீர் பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே நேசரே குந்தீர் பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அடைக்கலாமே அடைக்கலாமே. ஒருமித்த குரலோடு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாள்ல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிசயம் உண்டாகட்டும் ஐயா. என்ன சத்தமாய் ஒரு விசை ஜபசிந்தையோடு அதிசயமே நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த 5வது நாள் ஜபத்தில் ஆண்டவரே, சபையிலும் ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன். கர்த்தாவே, ஆணி வாய்ந்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும் ஐயா. ஆற்றி தேற்றி அரவணைத்து புது பலத்துக்குள்ளே நடத்துகிற உம்முடைய அன்பின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும் ஆண்டவரே. புது பலத்தோடு புது ஆண்டவரை தைரியத்தோடு ஆண்டவரை தொடர்ந்து ஓட கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை கிருபைகளை கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.